புகழேந்தி சார், இந்த தேர்தல் முடிவுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மகாராஷ்டிராவில் அங்கு மகா யுதி கூட்டணி, ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. இந்த மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவுகளில் இந்த மிகப்பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கும், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மீண்டும் ஹேமந்த் சோரன் ஆட்சியை தக்க வைப்பதற்கும் நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, பல தேர்தல்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டு வர்றீங்க. இந்த தேர்தல் முடிவுகள் இவ்வாறு அமைவதற்கு காரணம் என்ன சார்? வணக்கம். சத்தியம் தொலைக்காட்சிக்கும் கண்ணனுக்கும் வணக்கம். வணக்கம் சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சீட் கிடைச்சிருந்தா பிஜேபிக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் இந்த மகாராஷ்டிரா அரசியல. 223 இன்னும் கொஞ்சம் சீட்னா மொத்தம் 288 ஜெயிச்சிருப்பாங்க சார். இல்ல வந்திருந்தா ஷிண்டே கதி என்னன்னு பாக்குறேன் நானு. உங்களுக்கு புரியுதா? முதலமைச்சர் ஆவாரன் டவுட் தான் சார். இப்பவுமே ஷிண்டே முதலமைச்சர் ஆவது டவுட் தான். ஏன்னா 148 தொகுதிகளில் போட்டிட்டு 100 தொகுதிகளை நெருங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. பிஜேபி நிச்சயமா நான் நினைக்கிறேன், என்னுடைய ஒப்பீனியனா முதலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் அங்கே காங்கிரஸ் கூட்டணி சிபுசோரன் கட்சிக்கு எனது வாழ்த்துக்கள். குறிப்பாக பிரியங்கா காந்தி வாழ்த்து சொல்றீங்க? ஆமா, வாழ்த்துக்கள். 1,13,000 வாக்குகள் வந்துருச்சு இல்ல சார்? சரி சரி. அதனால அதிமுக ஒருங்கிணைப்புகள் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுக்குமே வாழ்த்து தெரிவிக்குது. ஜெயிக்கிறவங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் ஜனநாயக முறைப்படி. ஓ ரைட் ரைட். சரி சொல்லுங்க சார். சொல்லுங்க. இப்ப நம்ம ஷிண்டேவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க. ஷிண்டே பழைய ஹிஸ்டரியில முதுகுல குத்திட்டு வந்தாரு. ஆமா, உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியும். இப்ப பிஜேபி மனசு வச்சு ஷிண்டேவை ஓரம் தள்ளிட்டு என்சிபியை கூட சேர்த்துட்டு 38 சீட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்சிபியை கூட சேர்த்து பிஜேபி முதலமைச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷிண்டே எதை பண்ணாரோ அதை திருப்பி பிஜேபி பண்ணிச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மகாராஷ்டிராவில். ஏன்னா இப்போ இங்க சிவசேனா கட்சி ஒரிஜினல் சிம்பிள் பேர் எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லா இடத்திலையும் ஜெயிச்சு விட ஷிண்டேவினுடைய நிலை மிகவும் பரிதாபமா இருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே திரும்பவும் சிஎம் ஆகிறாரா இல்லையாத பாரதிய ஜனதா கட்சி தான் சொல்லணும். இல்லையா கண்ணன்? கரெக்டா நான் சொல்றது? ஏன்னா இப்ப ஷிண்டேவினுடைய உதவி தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஏன்னா ஏகப்பட்ட சீட்ல வந்துட்டாங்க அவங்க. ஆமா ஆமா. அதனால இப்ப என்சிபி மாத்திரம் கூட இருந்தா போதுன்ற நிலை. இன்னும் போக போக இன்னும் 1 மணி நேரத்துல எது எங்க மாறுமோ ஐ கேனாட் சே. பிகாஸ் லாஸ்ட் டைம் ஒரு எலெக்ஷன் அப்படிதான் ஆச்சு. ஆமா, அது மாதிரி. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் இல்ல இன்னொரு பெரிய காமெடி பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா தீதி 6 சீட் அப்படியே அடிக்கிறாங்க. கர்நாடகாவில 3 சீட்டை காங்கிரஸ் அடிக்குது. பஞ்சாப்ல இப்படி ஆகுது. ஏன் இந்த இடைத்தேர்தல்களில் பாரதிய ஜனதா அந்த டாமினேஷனை பண்ண முடியலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த இடைத்தேர்தல் வர இடங்கள்ல எல்லா இடத்துலயும் ஆளுங்கட்சி புலஞ்சி சார். இப்போ உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆளுங்கட்சி, பாஜக வெற்றி. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆளுங்கட்சி, அங்க திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி. கர்நாடகால காங்கிரஸ் ஆளுங்கட்சி, காங்கிரஸ் வெற்றி. கேரளால காங்கிரஸ் 20 அங்க பிரியங்கா வெற்றி. இப்படிதான் சார் இருக்கு. ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுறது ஒரு சூத்திரமா இருக்கு, எழுதப்படாத சூத்திரமா இருக்கு. இல்ல கண்ணன் கூற்றுப்படி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் லீடிங் வந்திருக்கணும். கர்நாடகாவில பிஜேபியில வந்துச்சு, ஆளுங்கட்சி போச்சு அங்க.